بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்டவை மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்ட ஒவ்வொன்றும் பித்அத்துகள் ஒவ்வொரு பித்அத்தும் வழிகேடுகள் அனைத்தும் நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமூகத்தை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ததை இந்த தருணத்தில் நினைவுபடுத்த நானும் கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பிற்கினிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, நஸீஹத்தி லிதுல்லாபில் இல்ம், கல்வி தேடும் மாணவர்களுக்கு எனது உபதேசங்கள் என்ற தலைப்பில் அல்லாமா சமாஹத்து ஷேக் முக்பில் இப்னு ஹாதி அல்வாதி ரஹிமஹுல்லா அவர்கள் தங்களுடைய மாணவர்களுக்கு செய்த அந்த உபதேசங்கள் பின்னாளில் ரிசாலாவாக தொகுக்கப்பட்டது. அந்த தொகுப்பிலிருந்து 2 உபதேசங்களை சென்ற வார உரையிலே உங்களுக்கு நாம் எடுத்து சொன்னோம். என்னெல்லாம் உபதேசம் ஞாபகம் இருக்கா? 14 உபதேசங்களில் 2 உபதேசங்களை சொன்னோம். என்னெல்லாம் சொன்னோம்? இல்லை, ஆர்டர்ல கரெக்டா வரணும். அல் இஹ்லாஸ், வெரி குட். முதலில் உளத் தூய்மை. கல்வி தேடக்கூடிய மாணவருக்கு உளத் தூய்மை இருக்க வேண்டும். அல்லாஹ்வுக்காக இந்த மார்க்கத்தை நான் கற்கின்றேன், இந்த மார்க்கத்தை கற்பதின் மூலமாக என்னிலிருந்து அறியாமை அகல வேண்டும், வணக்க வழிபாடுகளை முறையாக செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த மார்க்கத்தை நான் கற்கின்றேன், இந்த மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்துச் சொல்வதற்காக இந்த மார்க்கத்தை கற்கின்றேன், அல்லாஹுடைய தீன் மேலோங்க வேண்டும் என்பதற்காக இந்த மார்க்கத்தை கற்கின்றேன் என்ற அந்த இஹ்லாஸ், உளத் தூய்மை இருக்க வேண்டும். அதற்கு நிறைய ஹதீஸுகளை, குர்ஆனுடைய வசனங்களை, நிறைய இமாம்களுடைய வரலாறுகளை எல்லாம் எடுத்து சொன்னோம். இரண்டாவதாக நாம சொன்னது அஸ்ஸபுர், பொறுமை. அஸ்ஸபுரு அலா தஹ்சீலில் இல்மி வ முதாக்கரத்திஹி வ ரிஆயத்திஹி வ சியானத்திஹி வ தப்லீகிஹி. இந்த மார்க்கத்தை, கல்வியை தேடுவதிலும் அதை நினைவுகூர்ந்து கற்பதிலும் பேணி பாதுகாப்பதிலும் அதை பராமரிப்பதிலும் பிறருக்கு எடுத்துச் சொல்வதிலும் பிரச்சாரம் செய்வதிலும் நாம் என்ன மேற்கொள்ள வேண்டும்? பொறுமையை மேற்கொள்ள வேண்டும். அப்படிங்கிறதுக்கு சில விஷயங்களை நாம் என்ன சொன்னோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நம்முடைய உலமாக்கள், முஹத்திஸீன்கள், முஃபஸ்ஸிரீன்கள் இந்த மார்க்க கல்வியை
எந்த அளவுக்கு அவர்கள் பிரச்சாரம் செய்திருக்கிறார்கள் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா சுப்ஹான் அல்லாஹ், உண்மையிலேயே அவர்களிடத்திலெல்லாம் உச்சகட்ட இஹ்லாஸ், உள தூய்மை இருந்தது. அதனால்தான் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு அவர்களுடைய நேரத்தில் அபிவிருத்தியை கொடுத்தான், பரக்கத்தை கொடுத்தான். அவர்களுடைய அமலில் அல்லாஹ் பரக்கத்தை கொடுத்தான். ஆனால் இன்றைக்கு அவர்கள் எழுதிய ஆயிரக்கணக்கான புத்தகங்கள், அதை வாசிப்பதற்கும் நமக்கு நேரம் இல்லை. ஏன்னா நம்முடைய நேரத்தில் அல்லாஹ் பரக்கத்தை இல்லாமாக்கிட்டான். மறுமையினுடைய அடையாளமாக ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? காலம் சுருங்கும் என்று சொன்னார்கள். சரியா? பாருங்க, அபூ ஹாத்திம் அர்-ராஸி அவர்களுடைய மகன் சொல்றாரு, என்னுடைய தந்தை மரண தருவாயில் இருந்தார்கள். அப்படி மரண தருவாயில் இருக்கும்போது எனக்கு ஒரு ஹதீஸை பற்றிய ஒரு சந்தேகம் ஏற்பட்டது. தந்தை எதில் இருக்கிறாங்க? சக்கராத் ஹால்ல மரண தருவாயில் இருக்கிறாங்க. அப்படி மரண தருவாயில் இருக்கும்போது எனக்கு ஒரு ஹதீஸை பற்றிய சந்தேகம் ஏற்பட்டது. அதாவது உக்பா என்பவர் சஹாபியா இல்லையா என்று நான் என்னுடைய தந்தையிடம் கேட்டேன். என்னுடைய தந்தை உக்பா, ஏன்னா உக்பா நிறைய உக்பா இருக்கிறாங்க, உக்பத் இப்னு ஆமிர், இப்படி நிறைய, இது ஹதீஸில் இடம்பெறக்கூடிய ஒரு உக்பா. உக்பாவை பற்றி என்ன செய்யறாங்க? மகன் தந்தையிடம் மரண தருவாயில் கேட்கிறார். அப்படி மரண தருவாயில கேட்கும்போது என்னுடைய தந்தை உக்பா என்பவர் அவர் சஹாபி அல்ல என்று சொன்னார். அதோடு அவரை மரணம் தழுவிக்கொண்டது, மரணம் அடைந்து விட்டார். அப்ப மரண தருவாயில் கூட கல்வியை பரப்புவதில் நம்முடைய முன்னோர்கள் மிகுந்த ஒரு அக்கறை உடையவர்களாக, இந்த சமூகத்திற்கு மார்க்கத்தின் கல்வி சென்றடைய வேண்டும் என்ற அந்த இலக்குடையவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் என்ன செய்கின்றோம்? இந்த நிகழ்வின் மூலம் பார்க்கின்றோம். இந்த மார்க்கத்தின் கல்வி என்பது இது சாதாரண விஷயம் கிடையாது. சாதாரணமாக எல்லோருக்கும் அல்லாஹு தஆலா என்ன செய்ய மாட்டான்? இந்த மார்க்கத்தின் கல்வியை கொடுத்து விட மாட்டான். இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கல்வியை அடைந்து கொள்வதற்காக ஒரு 6 விஷயங்களை சொல்கின்றார்கள். எத்தனை விஷயங்களை சொல்றாங்க? 6 விஷயங்கள். கல்வி தேடக்கூடிய மாணவர் பருவத்தில் இருக்கக்கூடிய நம் எல்லோருக்கும் இது மிகவும் பயனளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். 6 விஷயங்களை என்ன செய்யறாங்க? சொல்றாங்க. அஹி லன் தனாலல் இல்ம இல்லா பிசித்தத்தின், 6 விஷயங்களை கொண்டே தவிர கல்வியை உன்னால் அடைந்து கொள்ள முடியாது. கல்வியை அடைய வேண்டுமானால் 6 விஷயங்கள்ல கவனம் செலுத்தணும். ஒவ்வொரு விஷயங்களாக அவங்க என்ன செய்யறாங்க? சொல்றாங்க. அதுல ذكاء وحرص واجتهاد وبلغة وصحبة أستاذ وطول زمان. முதல்ல சொல்றாங்க ذكاء, கூர்மையான நுண்ணறிவு இருக்க வேண்டும். இந்த மார்க்கத்தின் கல்வியை அடைவதாக இருந்தால் கூர்மையான நுண்ணறிவு இருக்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அதாவது ஒரு காலகட்டம் இருந்தது. அந்த காலகட்டத்தில் மதரசாவுக்கு மாணவர்களை அனுப்புவார்கள். எப்படியான மாணவர்களை அனுப்புவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் வீட்டில் சொல்லு பேச்சு கேட்க மாட்டாங்களோ, ரொம்ப சேட்டை பண்ணுவாங்களோ, அவங்களெல்லாம் என்ன செய்யறது? போ மதரசாவுக்கு போன்னு சொல்லி என்ன செய்யறது? அனுப்பி விடுறது. யாருக்கெல்லாம் படிப்பு ஏறாதோ அவங்கள என்ன செய்யறது? சரி படிப்பு தான் ஏறல, மதரசாவுக்காவது போ அப்படின்னு சொல்லி என்ன செய்யறது? அனுப்புறது. சரியா? அதுக்காக எல்லாரும் மதரசா போனவங்க எல்லாரும் அப்படின்னு நினைக்க கூடாது. அப்ப என்ன செய்யறது? யாருக்கெல்லாம் படிப்பு வரலையோ அவங்கெல்லாம் போங்க மதரசாவுக்கு போங்க அப்படின்னு அனுப்பி விடுறது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அதாவது நம்முடைய ஷரீஅத்தில் நிறைய பிரிவுகள் இருக்குது இல்லையா? ஹதீஸ் துறை இருக்கிறது, உலூமுல் குர்ஆன் இருக்கிறது, லுகா இருக்கிறது, உலூமுல் ஹதீஸ் இருக்கிறது, ஃபிக்ஹ் இருக்குது, ஏன்னா இப்படி நிறைய துறைகள் இருக்குது. அதுல ஒரு துறை தான் இல்முல் ஃபராயில், அதாவது வராசத், வாரிசுரிமை சட்டம். வாரிசுரிமை சட்டம், அந்த வாரிசுரிமை சட்டம் ஒருவருக்கு தெரிய வேண்டும் என்றால், ஒருவர் அதை பயிற்றுவிக்க வேண்டும் என்றால்
அவருக்கு அடிப்படையாக என்ன தெரியணும் தெரியுமா? கணக்கு தெரியணும், கணிதம் தெரிய வேண்டும். கணிதம் தெரியாமல், மேத்ஸ் தெரியாம வராசத்தை என்ன செய்ய முடியாது, எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. வாரிசுரிமை சட்டத்தை இல்முல் ஃபராயில் அதை ஒருவர் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, ஒருவர் பாடம் எடுக்க வேண்டும் என்றால் அடிப்படையாக என்ன தெரியணும்? கணக்கு தெரியணும். கணக்கு தெரியாம இல்முல் ஃபராயில என்ன செய்ய முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. அதுபோன்றுதான் அரபு இலக்கணத்தை ஒருவர் தெரிந்திருக்க வேண்டும் என்றால் அவருக்கு தமிழ் இலக்கணம் தெரிந்திருக்க வேண்டும். புரியுதா இல்லையா? அப்போ இந்த ஒரு மனோநிலை என்ன மனோநிலை? அதாவது மதரசாவுக்கு படிக்க போறவங்க யாரும் அவங்க படிப்பு ஏறாதவங்க. மதரசாவுக்கு படிக்க போறவங்க ஆரம்ப காலகட்டத்தில் அப்படியான ஒரு நிலை இருந்திருக்கலாம். மதரசாவுக்கு போறவங்க சேட்டை பண்ணக்கூடியவங்க, மதரசாவுக்கு போகக்கூடியவங்க படிப்பு ஏறாதவங்க. ஆனா உண்மையிலேயே மார்க்கத்தின் கல்வியை ஒருவன் படிக்க வேண்டும் என்றால் அவன் அதிபுத்திசாலியாக இருக்க வேண்டும். சும்மா மக்குகளுக்கெல்லாம் என்ன செய்யாது, மார்க்க கல்வியை சரியான முறையில் படிக்க முடியாது. அதிபுத்திசாலியாக, ஏன்னா அவன் அரபு இலக்கணத்தையும் படிக்க வேண்டும், கணிதத்தையும் படிக்க வேண்டும், ஃபிக்ஹையும் படிக்க வேண்டும், லாங்குவேஜையும் படிக்கணும்னா அவனுக்கு நல்ல அறிவு இருக்கணும், கூர்மையான அறிவு இருக்க வேண்டும். அதைத்தான் இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, கல்வியை அடைந்து கொள்வதற்கு 6 விஷயங்கள் இருந்தாலே ஒழிய கல்வியை அடைந்து கொள்ள முடியாது. அதுல ஒண்ணு என்னன்னா, கூர்மையான அறிவு, புத்தி கூர்மை இருக்க வேண்டும். சுலைமான் ருஹைலி ஹஃபிலஹுல்லாஹ், சுலைமான் ருஹைலி ஹஃபிலஹுல்லாஹ் யார் தெரியுமா? மதீனாவுடைய மிகப்பெரிய உஸ்தாத். இன்றைக்கும் மஸ்ஜிது குபா இருக்குதா இல்லையா? மஸ்ஜிது குபாவுடைய தற்போதைய ஹதீப். அதுபோன்று மதீனா பள்ளிவாசல்ல மஅஹதுல் ஹரம்ல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பாடம் நடத்தக்கூடியவர். இன்றைக்கும் ஒவ்வொரு வாரமும் அவர்களுடைய அந்த கல்வி வகுப்பு தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும். சுலைமான் ருஹைலி நீங்க யூடியூப்ல கூட என்ன செய்யலாம், சர்ச் பண்ணலாம். அவர்களுடைய நிறைய உரைகள் ஆங்கிலத்தில் கூட மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. நீங்க அதெல்லாம் படிக்கணும், பார்க்கணும். ஏன்னா இந்த மார்க்கத்தின் கல்வியை அந்த அசல சரியான உலமாக்களிடமிருந்து நாம படிக்கணும். அப்படி உலமாக்களிடமிருந்து நாம கற்கும் போதுதான் அது பாதுகாப்பான கல்வியாக, சிறந்த கல்வியாக, பயனுள்ள கல்வியாக, சரியான மன்ஹஜை அறிந்து கொள்ளக்கூடிய கல்வியாக இருக்கும். அப்ப சுலைமான் ருஹைலி ஹஃபிலஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, அத்ஹினு கத்துஃபிலி இன் அவ்வத்தஹு அலல் ஹிஃப்லி ஹஃபில வ இன் அவ்வத்தஹு அலல் கஸலி கஸில. சுலைமான் ருஹைலி ஹஃபிலஹுல்லாஹ் சொல்றாங்க, மனம் என்பது அது ஒரு குழந்தையை போன்றது. மனம் என்பது, சிந்தனை என்பது ஒரு குழந்தையை போன்றது. நீங்கள் அந்த மனதை மனனம் செய்ய பழக்கினால் அது மனனம் செய்யும். நாம நம்முடைய உள்ளத்தை, நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய சிந்தனையை மனனம் செய்வதற்கு பழக்கினால் அது குழந்தை மாதிரி, அது மனனம் செய்ய பழகும். சோம்பேறித்தனத்திற்கு பழக்கினால் அது சோம்பேறித்தனம் அடையும். புரியுதா இல்லையா? சில வயசானவங்க சொல்லுவாங்க, இந்த வயசுல எனக்கு உச்சரிப்பு வரல, குர்ஆன் ஓத சொல்லும்போது இந்த வயசுல எனக்கு உச்சரிப்பு வரல, இந்த வயசுல எனக்கு மனனம் செய்ய முடியல, குர்ஆனை எனக்கு மனனம் செய்ய முடியல அப்படின்னு நிறைய மக்கள் முறையிடுவதை பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பல இமாம்கள் அவர்கள் குர்ஆனை எப்போது மனனம் செய்தார்கள் என்று பார்க்கும்போது பெரிய வயதை அடைந்த பிறகுதான் அவர்கள் குர்ஆனை மனனம் செய்தார்கள் என்ற ஒரு வரலாற்றை பார்க்க முடிகிறது. அதுபோன்று பெண்கள், நம்முடைய மாவட்டத்தில் ஒரு அரபு கல்லூரி, ஹதீஜத்துல் குப்ரா என்ற ஒரு அரபு கல்லூரி நடைபெற்று வருகிறது, பெண்களுக்கான அரபு கல்லூரி. அந்த அரபு கல்லூரியில குர்ஆனை மனனம் செய்ய பெண்களுக்கான குர்ஆன் மனன பிரிவு என்று இருக்கிறது. அந்த பிரிவுல குர்ஆனை மனனம் செய்த பெண்கள் யார் என்று பார்க்கும்போது அவர்கள் திருமணமாகி, நல்லா கவனிக்கணும், ஏன்னா நிறைய மக்கள் வயதாகிவிட்டு இதுக்கு மேல எனக்கு கல்வி படிக்க முடியுமா,
இதுக்கு மேல நான் வந்து போய் படிக்க முடியுமா, மனனம் செய்ய முடியுமா அப்படியெல்லாம் நாம நினைக்கிறோம். அவர்கள் திருமணம் முடித்தவர்கள், பேரம் பேத்திகளை கண்டவர்கள். எப்படி? பேரம் பேத்திகளை கண்டவர்கள். அவர்கள் என்ன செய்யறாங்க, குர்ஆன் அந்த மனன பள்ளியில, அந்த மனன செய்யக்கூடிய மதரசாவில் கலந்து பயில்கின்றார்கள். குர்ஆனை முழுமையாக மனனம் செய்து ஹாஃபிலா என்ற பட்டத்தோடு பட்டம் பெறுகிறார்கள். அப்ப நம்மளால முடியுமா என்றால் முடியும், ஆனால் நாம் முயற்சியே செய்வதில்லை. அதுதான் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை. நாம என்ன செய்யறதில்ல, அதற்காக எந்த ஒரு முயற்சியும், ஆசை இருக்கும், ஆசை இருந்தால் மட்டும் போதாது, தொடர் முயற்சிகள் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். அதனால தான் சுலைமான் ருஹைலி ரஹிமஹுல்லா சொல்றாங்க, இந்த சிந்தனை என்பது, மனம் என்பது ஒரு குழந்தையை போன்று, அதை நீங்கள் மனனம் செய்ய பழக்கினால் அது மனனம் செய்யும், சோம்பேறித்தனத்திற்கு பழக்கினால் அது சோம்பேறித்தனம் அடையும் அப்படிங்கிறாங்க. சரியா? அப்ப இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா சொல்றாங்க, புத்தி கூர்மை இந்த மார்க்கத்தின் கல்வியை அடைந்து கொள்வதற்கு அடிப்படையான முதலாவது அடிப்படை. இரண்டாவது, ஆர்வம் இருக்க வேண்டும். நமக்கு செல்ஃபா என்ன இருக்கணும், ஒரு ஆர்வம், ஆசை இருக்கணும், ஒரு தேடல் இருக்கணும். அந்த ஆர்வம், ஆசை இருந்தால்தான் இந்த கல்வியை நம்மால் அடைந்து கொள்ள முடியும். மதரசாவுக்கு மாணவர்கள் அனுப்புவாங்க. வரக்கூடிய எல்லா மாணவர்களும் சொந்த ஆர்வத்தில் வருவாங்களா அப்படின்னா இல்ல. பல பெற்றோர்கள் என்னுடைய மகனும் ஒரு சிறந்த ஆலிமாக ஆக வேண்டும், பெற்றோர்களுக்கு ஆசை இருக்கும், பெற்றோர்களுக்கு ஆர்வம் இருக்கும், என்னுடைய மகனும் சிறந்த ஆலிமாக வர வேண்டும், பள்ளியில் ஜும்ஆ செய்யணும், மக்களுக்கு பயான் செய்யணும். பல மாணவர்களை பார்க்கும்போது, தங்களுடைய ஊரில் உள்ள பிள்ளைகளை பார்க்கும்போது, இவங்கெல்லாம் என்னுடைய பிள்ளையினுடைய ஸ்டேஜ் தானே, என்னுடைய பிள்ளையினுடைய வயது தானே, இவர்கள் எவ்வளோ அழகா பேசுறாங்க, எவ்வளோ அழகா மார்க்கத்தை சொல்றாங்க, அப்ப என்னுடைய பிள்ளைக்கும் என்னுடைய பிள்ளையையும் ஒரு ஆலிமாக உருவாக்க வேண்டும், மார்க்கத்தை கற்றவனாக உருவாக்க வேண்டும் என்ற ஆசை, ஆர்வம் பெற்றோர்களுக்கு இருக்கும். ஆனா அந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்யாது, இருக்காது. அதனாலதான் நீங்க பாருங்க, மதரசால ஃபர்ஸ்ட் இயர் சேரும்போது ஒரு 35 நபர்கள் இருப்பாங்க. எத்தனை பேர்? 35 நபர்கள் இருப்பாங்க. செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர், இப்படி ஒவ்வொரு வருடங்களும் கடந்து வரும்போது கடைசியா பட்டம் வாங்குறதுக்கு 5 நபர்கள், 4 நபர்கள், சில ஆண்டுகள் குறைந்த எண்ணிக்கையில் மாணவர்கள் இருக்கிறாங்க. அப்படின்னால அடுத்த வருடம் சேர்த்து பட்டமளிப்பு நிகழ்ச்சிகள் நடந்த நாட்கள் எல்லாம் உண்டு. அப்ப இந்த அளவுக்கு பெற்றோர்களுக்கு இருக்கக்கூடிய ஆர்வம், ஆசை மாணவர்களுக்கு இருப்பதில்லை. அப்போ இந்த கல்வியை அடைந்து கொள்ள, அது மதரசால மட்டும் கிடையாது, பயானுக்கு வர்றதாக இருந்தாலும் இந்த செல்ஃபா ஒரு ஆசை வரணும், நமக்காக ஒரு ஆர்வம் இருக்கணும், கல்வியை படிக்கணும், மார்க்கத்தை படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம், ஆசை நமக்கு என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். மூன்றாவது, கடுமையான முயற்சி இருக்க வேண்டும். இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா சொல்றாங்க, கடுமையான முயற்சி இருக்க வேண்டும், கடுமையான உழைப்பு இருக்க வேண்டும். இன்ஜினியர் படிச்சவங்க எல்லாம் இருக்கிறீங்க, டிகிரி முடிச்சவங்க எல்லாம் இருக்கிறீங்க. நீங்க சாதாரணமா டிகிரி அடைஞ்சிட்டீங்களா? உங்களுக்கு சாதாரணமா டிகிரி கிடைச்சிட்டா? இல்ல, அப்படிதானா இல்லையா? சில பேர் எத்தனையோ அரியர் போட்டிருப்பாங்க. அரியரை எழுதுறதுக்கு வீட்டில் வந்து ஏன்னா தண்டச்சோறு, பல ஏச்சு பேச்சுக்களை வாங்கி, ஏன்னா திட்டுகளை வாங்கி, கஷ்டப்பட்டு அரியரை எழுதி, அப்படியெல்லாம் அதுபோல நிறைய மக்கள் வேலை தேடும். சில தாவா உதவியாளர்கள் நெருக்கமானவங்க சொல்லியிருக்கிறாங்க, அவங்க கூட தம்மா மாதிரியான பகுதிகளில் பயணிக்கும் போது சொல்லியிருப்பாங்க, இந்த ஏரியாக்கள்ல எல்லாம் நான் வந்து வெயில்ல நடந்திருக்கிறேன், இந்த ஏரியாக்கள்ல எல்லாம் நான் என்ன செஞ்சிருக்கிறேன், வேலை தேடி ஒவ்வொரு கம்பெனிகளாக ஏறி இறங்கி இருக்கிறேன். அப்போ நாம நம்முடைய இலக்கை அடைவதாக இருந்தால், நம்முடைய லட்சியத்தை அடைவதாக இருந்தால் சாதாரணமாக கிடைச்சிடாது. அதுக்கு ஒரு கடின உழைப்பு இருக்க வேண்டும், முயற்சி இருக்க வேண்டும். அப்ப இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா சொல்றாங்க, இந்த மார்க்கத்தின் உலகத்தினுடைய கல்விக்கே இவ்வளவு உழைப்பு முயற்சி வேணும் அப்படின்னா, மார்க்கத்தினுடைய கல்வியை உழைப்பு இல்லாமல், முயற்சி இல்லாமல் அடைய முடியாது. எத்தனை விஷயம் சொல்லி இருக்கிறோம்? 3 விஷயம். 4வது,
தேவைக்கேற்ற வசதி, ஏன்னா வசாயில் போதுமான வாழ்வாதாரம் இதுவும் இருக்கணும். அதனால தான் நீங்க பாருங்க, சுப்ஹானல்லாஹ், சவுதி அரேபியாவுடைய நிறைய பல்கலைக்கழகங்கள், அந்த பல்கலைக்கழகங்களில் தங்கி படிக்கக்கூடிய மாணவர்கள் அவங்க பேச்சுலராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நமக்கு தெரிந்தவரை 600 ரியால் இருந்து 800 ரியால் வரைக்கும் என்ன செய்யறாங்க, மாதம் மாதம் அவர்களுக்காக ஒரு ஃபண்ட் வந்து அந்த பல்கலைக்கழகங்கள் கொடுக்கிறது. அல்லது முத்தபர்ரீன்கள், அதாவது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நிறைய தொண்டு நிறுவனங்கள் அவங்க என்ன செய்யறாங்க, அவர்களுக்கு ஸ்டே ஃபண்ட் கொடுக்கறாங்க. அதுபோன்று PhD படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில், அவர்கள் திருமணமானவர்களாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு என்ன வழங்கப்படுது, அவர்களுக்கு மாசம் மாசம் ஸ்டே ஃபண்டும் கொடுக்கறாங்க. வீட்டு வாடகைக்கான வாடகை, இன்னும் சொல்ல போனா கசீம் புரைதா போன்ற பகுதிகளுக்கு பயணம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது. அங்குள்ள மாணவர்களிடத்தில், அங்குள்ள பல்கலைக்கழகங்களுக்கு சென்று அங்குள்ள மாணவர்களோடு உரையாடும் போது அவங்க சொல்றாங்க, அதுபோன்று அங்குள்ள அந்த PhD படிக்கக்கூடிய அல்லது உயர் கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வீடு, தங்கும் வசதி, அவர்களுக்கான மளிகை சாமான்கள், இப்படி நிறைய உதவிகள் மேற்கொள்ளப்படுகிறது. ஏன் இந்த உதவிகளை செய்யறாங்க? ஏன்னா திருமணம் முடித்தவராக இருந்தால் அவருக்கென்று சில தேவைகள் இருக்குது. ஏன்னா திருமணம் ஆன பிறகும் இந்த கல்வியை கற்க வேண்டும் என்று ஆர்வத்தோடு வந்திருக்கிறார். அப்ப அந்த ஆர்வம் துண்டிக்கப்பட்டு விடக்கூடாது, இடைநிறுத்தம் செய்து விடக்கூடாது, அவர் இடைநிறுத்தம் செய்து விலகிவிடக்கூடாது. அதனால அவர் தொடர்ச்சியாக கல்வியை முழுமையாக அந்த கல்வியை கற்க வேண்டும் என்பதற்காக எல்லா விதமான வசதிகளும் செய்யப்படுகிறது. அப்ப கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, கல்வியை அடைந்து கொள்வதற்கு அந்த தேவைக்கேற்ற அந்த வசதி, வாழ்வாதாரம் அதுவும் இருக்கணும். அதுவும் கல்வியை அடைந்து கொள்வதற்கான வழிகளில் ஒன்றாக இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவங்க என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. அடுத்து 5வது என்ன அப்படின்னா சுஹ்பத்துல் உஸ்தாத். என்னது? சுஹ்பத்துல் உஸ்தாத். சுஹ்பத்துல் உஸ்தாத்னா என்ன? ஆசிரியர் தோழமை, ஆசிரியருடைய தோழமை. ஆசிரியருடைய தோழமை இல்லாமல் கல்வியை கற்க முடியாது. அது ரொம்ப முக்கியம். படிக்கிற காலத்திலையும் சரி, நாம எங்கு, அதனாலதான் நீங்க பாருங்க அந்த கல்வி அப்படி நீங்க பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யார் ஆசிரியராக இருந்தாங்க? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஆசிரியராக இருந்து மார்க்கத்தை கற்றுக் கொடுத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருக்கு ஆசிரியராக இருந்தார்கள்? சஹாபாக்களுக்கு ஆசிரியராக இருந்தார்கள். சஹாபாக்கள் யாருக்கு ஆசிரியராக இருந்தார்கள்? தாபீன்களுக்கு ஆசிரியராக இருந்தார்கள். தாபீன்கள் யாருக்கு ஆசிரியராக இருந்தார்கள்? தபஉத் தாபீன்களுக்கு ஆசிரியர். இப்படி அந்த சங்கிலி தொடர் இன்று வரை அல்லாமா ஷேக் ஃபௌசி பின் அப்துல்லா அல் ஹுமைதி அல் அஸரி என்ற ஒரு மார்க்க அறிஞர், அவர் வந்து ஒரு புத்தகம் எழுதுறாரு. இந்த மார்க்கம் என்பது சங்கிலி தொடரோடு தொடர்புடைய ஒரு மார்க்கம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிலிருந்து இன்று வரைக்கும் உள்ள இமாம்கள் அந்த சங்கிலி தொடரை என்ன செய்யறாரு, அந்த புத்தகத்தில் கொண்டு வராரு, அந்த புத்தகத்தில் கொண்டு வராரு. அப்போ ஆசிரியர் சுஹ்பத்துல் உஸ்தாத், ஆசிரியர் தோழமை இல்லாமல் கல்வியை அடைய முடியாது. சாலிஹ் அல் ஃபௌசான் ஹஃபிலஹுல்லாஹ் இன்றைய சவுதி அரேபியாவினுடைய தலைமை முஃப்தி. நாம உலமாக்களை அறிந்து கொள்ள வேண்டும். யார் யார் இருக்கிறாங்க, யார் யார் என்னென்ன பொறுப்பில் வகிக்கிறாங்க, உலமாக்கள் அறியப்பட வேண்டும். ஏன்னா எதுக்கு நான் இந்த விஷயத்தை சுஹ்பத்துல் உஸ்தாத சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு மக்கள் வந்து ஒரு விதமான விரக்தியில் இருக்கிறாங்க. என்ன விதமான விரக்தி அப்படின்னா, எல்லா அலிம்சாக்களும் இப்படித்தான், எல்லா அலிம்சாக்களும் இப்படித்தான் அப்படின்னு ஒரு சில புகார்கள், ஒரு சில குற்றச்சாட்டுகள் அங்கங்கேயே வரும்போது மக்கள் விரக்தி அடைஞ்சிடறாங்க. என்ன ஒரு மனோநிலைக்கு வந்துடுறாங்க அப்படின்னா, யாருமே நமக்கு தேவையில்லை, யாருமே நமக்கு தேவையில்லை. குர்ஆன் தமிழ்ல இருக்குது, ஹதீஸ் கிரந்தங்கள்லாம் தமிழ்ல இருக்குது, நிறைய புத்தகங்கள் தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு, அதனால யாருடைய பேச்சையும் கேட்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விரக்தியான மனோநிலைக்கு என்ன செஞ்சிடறாங்க, வந்துடுறாங்க. ஆனால் இது தவறு.
மனிதர்கள் என்ற அடிப்படையில் எல்லோரிடத்திலும் குறைகள் இருக்கும். அதுக்காக ஒட்டுமொத்தமாக உஸ்தாதுகளே வேண்டாம், ஆசிரியர்களே வேண்டாம், ஆலிம்களே வேண்டாம் அப்படிங்கிற முடிவுக்கு வர்றது என்பது ஆபத்தானது. எந்த அளவுக்கு ஆபத்தானது அப்படின்னா, சாலிஹ் அல் ஃபௌசான் ஹஃபிதஹுல்லாஹ் அவர்களிடத்தில் கேட்கப்படுகிறது, உலமாக்களுடைய கல்வி சபைகளில் ஒருவர் கலந்து கொள்ளாமல் கல்வியாளர்களின் புத்தகங்களில் இருந்து, சிறு குறிப்புகளில் இருந்து, நூல்களில் இருந்து மட்டும் படிப்பதின் மூலம் கல்வியை தேடக்கூடிய மாணவர்களுக்கு உங்களுடைய வழிகாட்டல் என்ன அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க? யார் இடத்துல கேட்கறாங்க? சாலிஹ் அல் ஃபௌசான் ஹஃபிதஹுல்லாஹ். யார் அவங்க? சவுதி அரேபியாவுடைய தற்போதைய முஃப்தி. அவங்க சொல்றாங்க, இது குறித்து எங்களுக்கு என்ன செய்யுங்க, உபதேசம் செய்யுங்கள் என்று கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, புத்தகங்களோடு மட்டும் ஒருவன் கல்வி தேடலை சுருக்கி கொண்டால் அது மிகப்பெரிய வழிகேடு. புத்தகங்கள் என்பது கல்வியின் பக்கம் நம்மை நெருக்கி வைக்கக்கூடிய ஒரு வசீலா, ஒரு தொடர்பு சாதனங்கள். ஆனால் அதை மட்டும் வைத்து நான் கல்வியை அடைந்து கொள்வேன் என்று நினைத்தால் அது மிகப்பெரிய வழிகேடு. காரணம், உலமாக்களிடமிருந்து அவர்கள் கட்டாயம் கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும், நேரடியாக கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு இந்த ஏஐ தொழில்நுட்பம்லாம் வந்துச்சு. ஏன்னா இன்னைக்கு மக்கள் எந்த அளவுக்கு அப்படின்னா, ஆலிம்கள்லாம் தேவையில்லை, நமக்கு ஏஐ இருக்கவே இருக்கு, ஜெமினி இருக்கவே இருக்கு, சாட் ஜிபிடி அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, அதில் தேடுறாங்க. அதாவது நாம் படித்த ஒரு கட்டுரை, ஒரு மனுஷன் என்ன செய்யறான் அப்படின்னா, அவனுடைய எல்லா பிரச்சனைகளையும் இந்த ஏஐல கேட்கிறான். எனக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்கு, அது இருக்குது, இது இருக்குது, கடன் பிரச்சனை, அப்படி இப்படி நிறைய பிரச்சனைகளை சொல்லி இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னு கேட்கும்போது, நீ செத்து போயிருக்கு, ஏன்னா தற்கொலை செஞ்சிரு, அதான் உனக்கு சிறந்த வழி அப்படின்னு பதில் வருது. அப்ப ஏஐ அல்லது இந்த இணையதள தொழில்நுட்பங்கள் என்பது நம்முடைய வேலைகளை செய்வதற்கு அதை ஒரு சின்ன வசீலாவாக, அது ஒரு துணை சாதனமாக நாம் எடுத்துக்கொள்ளலாமே ஒழிய அதை மட்டும் நம்பி இருக்கக்கூடாது. நம்பி இருந்தா எந்த ரிசல்ட் தான் வரும்? இப்படிதான் வரும், நீ தற்கொலை செஞ்சிரு, அதான் சிறந்த தீர்வு அப்படின்னு வருது. அப்ப அதனால கண்ணியத்திற்குரியவர்களே, எவ்வளவுதான் தொழில்நுட்பங்கள் வளர்ந்தாலும் சுஹபத்துல் உஸ்தாத், ஆசிரியர் தோழமை என்பது கண்டிப்பாக நமக்கு இருக்க வேண்டும். அவங்க சொல்றாங்க, புத்தகங்களை பொறுத்த மட்டில் அது ஒரு ஆயுதங்களை போன்ற ஒரு உபகரணம் தான். அந்த ஆயுதத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று கற்றுக்கொள்ளாமல் அந்த ஆயுதத்தை உன்னால் பயன்படுத்த முடியுமா? இப்ப வாள் இருக்குது, சிலம்பு இருக்குது, இன்னும் இது போன்ற நிறைய கருவிகள் இருக்குது. இந்த கருவிகளை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று ஒரு ஆசிரியருடைய துணை இல்லாமல் அந்த கருவிகளை பயன்படுத்தினால் என்னாகும்? ஆபத்து ஏற்படும். அப்படிதானே இல்லையா? அதுபோன்றுதான் இந்த புத்தகங்களில் நிறைய புத்தகங்கள் இருக்குது. எல்லா புத்தகங்களையும் படிக்க முடியுமா? எல்லா புத்தகங்களில் இருந்தும் கல்வியை தேட முடியுமா? ஏன்னா பயனுள்ள புத்தகங்கள் எது, பயனற்ற புத்தகங்கள் எது என்பதை உலமாக்கள் என்ன செய்வார்கள்? அறிவார்கள். அப்ப அந்த அறிஞர்கள் அதை ஆராய்ந்து சரியான மன்ஹஜை, சரியான அகீதாவை போதிக்கக்கூடிய புத்தகங்களுக்கு வழிகாட்டுவார்கள். அதனால புத்தகங்களினால் மட்டும் கல்வி தேடலை சுருக்கிக் கொள்ளக்கூடாது. அதற்கு அழகான ஒரு உதாரணத்தை சொல்றாங்க. ஒரு சஹீஹுல் புகாரியில் வரக்கூடிய செய்தி, ஹப்பத்து சௌதா ஷிஃபாஉம் மின் குல்லி தாஇன். ஹப்பத்து சௌதானா என்ன அர்த்தம்? கரிஞ்சீரகம். கரிஞ்சீரகத்தில் எல்லா நோய்க்கும் நிவாரணம் உண்டு. கரிஞ்சீரகத்தில் எல்லா நோய்க்கும் நிவாரணம் உண்டு. இப்ப ஒருத்தர் என்ன செய்யறாருன்னா, இதை தப்பா படிக்கிறார். ஆசிரியருடைய துணை இல்லாமல் புத்தகத்தினால் மட்டும் கல்வி தேடுவதனால் எவ்வளவு பெரிய பாதிப்பு அப்படிங்கிறதுக்கான உதாரணம். அவர் என்ன படிக்கிறாரு? ஹப்பத்து சௌதா என்பதை ஹையத்து சௌதா. ஹப்பத்து சௌதாக்கு பாவுக்கு எத்தனை புள்ளி வரும்? கீழே ஒரு நுக்தா, ஒரு புள்ளி வரும். அத ஹையத்து சௌதா ஷிஃபாஉம் மின் குல்லி தாஇன், கருநாகத்தில் எல்லா நோய்க்கும் நிவாரணம் இருக்குது. ஹையத்து சௌதானா கருநாகம், ஹப்பத்து சௌதானா கருஞ்சீரகம். ஹையத்து சௌதாவில் கருநாகத்தில் எல்லா நோய்க்கும் நிவாரணம் உண்டு என்று அதை தவறாக படிக்கிறார். அவர் என்ன செய்யறார்? ஒரு கருப்பு பாம்பை பிடிச்சி அதை
தின்று மரணிக்கின்றார். காரணம், அவர் கல்வியாளர்களிடத்தில் அதை கேட்கவில்லை. அதனால உலமாக்கள் எது சரி எது தவறு என்று அறிவார்கள். எனவே உலமாக்களுடைய அந்த துணையோடு தான் கல்வியை நாம் அணுக வேண்டும். அதுபோன்று இன்னொரு அழகான உதாரணம் சொல்றாங்க. இன்னைக்கு அதாவது தொழில்நுட்பம் வளர்ந்த ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். சித்த மருத்துவம் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, சித்த மருத்துவத்துக்கு நிறைய புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கு. அலோபதி மருத்துவம் அப்படின்னா நிறைய புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கு இல்லையா? அதுபோன்று நிறைய மருத்துவ சார்ந்த புத்தகங்கள்லாம் எழுதப்பட்டிருக்கு. இப்போ இந்த மருத்துவம் சார்ந்த புத்தகங்களை எல்லாம் ஒருவர் தானாக படித்துவிட்டு நானும் மருத்துவர் என்று சொன்னால் இந்த சமூகம் அவரை ஏற்றுக்கொள்ளுமா? ஏற்றுக்கொள்ளுமா? இங்க நீட்டு படிங்க, அது படிங்க, இது படிங்கன்னு 1008 பிரச்சனை இருக்குது. ஏன்னா முறையாக +2 படிச்சு மருத்துவத்திற்கு தேர்வாகி வந்தாலும் அரசாங்கம் அதை என்ன செய்யல, இல்ல நீ இதுக்கு மேல ஒரு எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு நீட் எக்ஸாம் வச்சிருக்கிறான். இப்போ ஏன் இதை சொல்றேன்னா, இன்னைக்கு நிறைய இப்போ இடையில சில பிரசவங்கள் சுயமாக வீட்டில் பிரசவம் பார்த்தனால தாயும் பிள்ளையும், ஏன்னா இவங்க அந்த மருத்துவ புத்தகங்களை படித்து விட்டு ஆயுர்வேத புத்தகங்களை படித்து விட்டு நாம எதுக்கு மருத்துவமனைக்கு போகணும்? இன்னும் சில மக்கள் இருக்கிறாங்க நம்முடைய சமூகத்துல, முஸ்லிம் சமூகத்துல சில புரிந்துணர்வு இல்லாத மக்கள் இருக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் போகக்கூடாது, ஹாஸ்பிட்டல் போறது ஹராம், ஹாஸ்பிட்டல் போகக்கூடாதுங்கிற கொள்கையில் உள்ளவங்க இருக்கிறாங்க. அவங்க வீட்டில் சுயமாக பிரசவம் பார்த்த காரணத்தினால் தாயும் சேயும் மரணித்த செய்திகள் நிறைய நாம் என்ன செய்யறோம், பத்திரிகைகள்ல சமூக ஊடகங்கள்ல பார்க்கிறோம். அப்ப மருத்துவ சம்பந்தமான புத்தகங்களை எல்லாம் படித்து விட்டு எனக்கு மருத்துவம் தெரியும் என்று ஒருவர் சொன்னால் அதை எப்படி நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோமோ அதுபோன்றுதான் ஒருவர் இந்த மாதிரி மார்க்கம் சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் எல்லாத்தையும் படிச்சுட்டு எந்த உலமாக்களுடைய துணையும் எனக்கு தேவையில்லை என்று சொன்னாலும் அவரையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா இந்த மார்க்கம் என்பது சங்கிலி தொடராக ஆசிரியர் மாணவர் ஆசிரியர் மாணவர் என்றுதான் நமக்கு கிடைத்திருக்கிறது. அப்ப இதெல்லாம் நாம என்ன செய்யணும், கவனத்தில் கொள்ள வேண்டும். எத்தனை விஷயங்கள் சொன்னேன்? 5 விஷயங்கள் சொன்னேன். சுஹ்பத்துல் உஸ்தாத் 5வது விஷயம். 6வது என்னன்னா, நீண்ட பொறுமை, நீண்ட காலம் இதற்காக கொடுக்க வேண்டும். இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் சொல்றதுல நீண்ட காலம் இதற்காக கொடுக்க வேண்டும். நம்ம மக்கள் 1 மணி நேரம் உட்கார்றது கூட கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சில மக்கள் என்ன செய்வாங்க, அப்படி உட்கார்ந்து இருப்பாங்க, போனே வராது, ஆனாலும் போன் வர்ற மாதிரி தூக்கிட்டு அப்படியே வெளியே ஓடிடுறது. ஏன்னா அதுபோன்று சில மக்கள் என்ன செய்வாங்கன்னா 3/4 மணி நேரத்திலேயே முடிச்சிருங்க அப்படிங்கிறது. இன்ஷா அல்லாஹ் சில கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். இன்னும் சில மக்கள் ரொம்ப ஷார்ட்டா சொல்லுங்க, ஷார்ட்டா பேசுங்க, ஷார்ட்டா 23 ஆண்டு கால வாழ்க்கை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை எத்தனை வருடம்? 23 ஆண்டு காலமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு குர்ஆன் இறக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு எல்லாமே ஷார்ட்டா போச்சு. ரீல்ஸ் மோகம் என்பது எந்த அளவுக்கு போயிட்டு ஆட்சி மாற்றத்தையே ஏற்படுத்தி விட்டது. ரீல்ஸ் மோகம் இப்ப எல்லாம் ஷார்ட் ரீல்ஸ். அந்த மாதிரி மார்க்கத்தையும் என்ன செய்யறாங்க, ஷார்ட்டா 2 நிமிஷம் கிளிப்பு, 3 நிமிஷம் கிளிப்பு, 5 நிமிஷம் கிளிப்பு, இப்படி எல்லாம் ஷார்ட் சுருக்கிட்டாங்க. அப்போ இப்படி இந்த ஷார்ட் இருக்கு பாருங்க, இந்த ஷார்ட்ல எல்லாம் என்ன செய்ய முடியாது, கல்வியை கரெக்டான முறையில் கல்வியை தேட முடியாது. அது வேணும்னா கொஞ்சம் ஒரு எனர்ஜியை உண்டாக்கலாம், ஒரு பூஸ்ட் கொடுக்கலாம், ஆனா அது நமக்கு நிலையான தரமிக்க நம்மை தரப்படுத்தக்கூடிய ஒரு கல்வியாக இருக்குமான இருக்காது. அதான் இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, தூலு ஜமான். என்ன சொல்றாங்க இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள்? தூலு ஜமான், இந்த விஷயத்துக்கு என்ன சொல்றாங்க, தூலு ஜமான், நீண்ட காலத்தை இதற்காக கொடுக்க வேண்டும், நீண்ட காலத்தை இதற்காக என்ன செய்ய வேண்டும், கொடுக்க வேண்டும். இன்னைக்கு நீங்க பாருங்க, சுப்ஹான் அல்லாஹ், விளம்பரம் செய்யறாங்க, 6 மாதத்தில் நீங்களும் ஆலிம்கள் தான். 6 மாசத்துல நீங்களும் 6 மாசத்துல என்ன படிக்க முடியும், என்ன படிக்க முடியும்? அப்ப தூலு ஜமான், நீண்ட காலத்தை இதற்காக நாம் கொடுக்க வேண்டும். அப்படி கொடுத்தால்தான் முறைப்படுத்தப்பட்ட பாதுகாப்பான கல்வியை அடைய முடியும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சுப்ஹான் அல்லாஹ்,
சாலிஹ் ரஹிமஹுல்லா அவங்க சொல்றாங்க, அல் மனாக்கிப் என்ற நூல்ல இமாம் இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லா அவர்கள் 55வது பக்கத்தில் இந்த செய்தியை குறிப்பிடுறாங்க. அதாவது இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்களுடைய தந்தை, அவர்களுடைய இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்களுடைய மகன் சொல்றாங்க, என்னுடைய தந்தை அபு அப்துல்லா அவர்களை பார்த்து சாலிஹ் சொல்றாங்க, நீங்க சமூகத்தில் இவ்வளவு பெரிய நிலையை நீங்கள் அடைந்து விட்டீர்கள். யா அபா அப்துல்லா, அதாவது அபா அப்துல்லா என்பது இமாம் அஹ்மது பின் ஹம்பல் அவர்களை பார்த்து சொல்றாங்க, யா அபா அப்துல்லா அந்த கத் பலகத ஹாதல் மப்லக, நீங்க சமூகத்தில் ஒரு உயர்ந்த இடத்தை அடைந்து விட்டீர்கள். வ அன்த இமாமுல் முஸ்லிமீன், நீங்கள் முஸ்லிம்களுக்கு இமாமாக இருக்கிறீங்க. ஆனால் இப்போதும் நீங்கள் என்ன செய்றீங்க? எழுதி கொண்டிருக்கிறீர்கள். இப்போது நீங்க என்ன செய்றீங்க? இன்னுமா நீங்கள் கல்வியை எழுதி கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு. ஏன்னா இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்களோடு எப்போதும் ஒரு எழுதுகோலும் மையும் இருக்கும். எழுதுகோலும் மையும் இருக்கும். அவங்க எப்போதும் எழுதி கொண்டே இருப்பார்கள். அப்ப கேட்கறாங்க, நீங்க பெரிய இமாம் ஆயிட்டீங்க, பெரிய இமாமுல் முஸ்லிமீன், முஸ்லிம்களுக்கு பெரிய இமாம். ஏன்னா நீங்கள் உயர்ந்த தரஜாவை அடைந்து விட்டீர்கள், கல்வியில் கரை கண்டு விட்டீர்கள், இன்னுமா எழுதி கொண்டிருக்கிறீர்கள். நாம பயான்லேருந்து குறிப்பிடுங்க எழுதுங்கன்னு சொன்னா சில மக்கள் எழுதுவாங்க, சில மக்கள் எழுதுறதில்ல. என்ன நடக்கிறோம் அப்படின்னா, வீடியோ ரெக்கார்ட் ஆகுது, யூடியூப்ல பின்னால கூட போட்டு கேட்கலாம். வல்லாஹி கேட்கவே மாட்டோம். அப்படியே கேட்டா கூட ஷைத்தான் என்ன செய்வான், பயான் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கும், திடீர்னு வேற ஏதாவது வரும், அதுல நம்மளை ஷைத்தான் என்ன செஞ்சிருவான், டைவர்ட் பண்ணி விட்டுருவான். பாருங்க, இமாம் அவங்க சொல்றாங்க, அதுக்கு ஒரு அழகான ஒரு வார்த்தையை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, மைக்கூட்டுடன் மையவாடி வரை அப்படிங்கிறாங்க. இந்த மைக்கூட்டுடன் மையவாடி வரை, மௌத்து வரைக்கும் நான் எழுதி கொண்டே இருப்பேன். நீங்க பாருங்க, எழுதி படிப்பதில் தான் அதிக நினைவு இருக்கும். எழுதி படிக்கிறதுல தான் நிறைய நினைவு இருக்கும். அதனால தான் ஸ்கூல்ல இம்போசிஷன் போடுவாங்களா இல்லையா? ஏதாவது ஆன்சர் பண்ணலைன்னா, எதுக்காவது கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணலைன்னா என்ன செய்வாங்க, இதை 10 தடவை எழுது, 20 தடவை எழுதுன்னு இம்போசிஷன் போடுவாங்க. ஏன்? எழுதி படிக்கிறதுல தான் நம்முடைய மனதில் என்ன செய்யும், அது அது அப்படி தங்கும். அப்ப இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா சொல்றாங்க, மஅல் மெஹ்பரதி இலல் மக்பரா, இந்த எழுதுகோல் என்பது அது கபர் வரைக்கும் தொடரும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. அப்போ எவ்வளவுதான் ஒரு பெரிய கல்வியாளராக இருந்தாலும், தலைவராக இருந்தாலும், எவ்வளவுதான் ஒரு கல்வியில உயர்ந்த இடத்தை அடைந்தாலும், மரணம் வரை கல்வியை தேடுவதிலும் எழுதுவதிலும் தொடர்ச்சியாக நாம் என்ன செய்யணும், ஈடுபட்டு கொண்டிருக்க வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கிறோம். இப்னுல் முபாரக் ரஹிமஹுல்லா அவர்களிடத்துல கேட்கிறாங்க, மத்தா தத்லுபுல் இல்ம், எதுவரைக்கும் நீங்கள் கல்வியை தேடுவீர்கள்? எப்ப பார்த்தாலும் படிச்சுக்கிட்டே இருக்கிறீங்களே, எதுவரைக்கும் நீங்கள் கல்வியை தேடுவீர்கள்? அவங்க சொல்றாங்க, ஹத்தல் மமாத் இன்ஷா அல்லாஹ், மரணம் வரை நான் கல்வியை தேடிக்கொண்டே இருப்பேன் என்று இமாம் இப்னுல் முபாரக் ரஹிமஹுல்லா அவங்க என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. அதுபோன்று யஹ்யா இப்னு அபி கசீர் அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்றாங்க, ரொம்ப அழகான ஒரு உபதேசம், சுப்ஹானல்லாஹ். அவங்க தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்றாங்க, லா யுஸ்ததாஉல் இல்மு பிராஹத்தில் ஜிஸ்மி, உடலுக்கு ஓய்வு அல்லது சொகுசு தருவதின் மூலம் கல்வியை பெற முடியாது. எப்படி? உடலுக்கு ஓய்வு தருவதின் மூலம் சொகுசாக இந்த கல்வியை என்ன செய்ய முடியாது, அடைய முடியாது. அப்ப கல்வியை அடைய வேண்டும் என்றால் சிரமங்களை தாங்கிக் கொள்ள வேண்டும், கஷ்டங்களை தாங்கிக் கொள்ள வேண்டும், தூக்கத்தை தொலைக்க வேண்டிய சூழல் ஏற்படும். கல்வியை தேடுவதில் தூக்கத்தை தொலைக்க வேண்டிய சூழல் ஏற்படும். அதனாலதான் சஹீஹ் புகாரில நீங்க ஒரு பாபு பார்க்கலாம், அதாவது இரவிலே கண் விழித்து கல்வியை தேடுதல் அப்படிங்கிற ஒரு பாடத்தை கூட நீங்க பார்க்கலாம். ஆனா அதே நேரத்தில் ஃபஜ்ருடைய தொழுகை அதனால் பாதிப்படையும் என்று சொன்னால் தேடக்கூடாது. ஏன்னா ரசூல் என்ன செஞ்சிருக்கிறாங்க, இரவுல சீக்கிரமாக தூங்குவதற்குத்தான் நமக்கு வழிகாட்டி இருக்கிறாங்க. ஒருவேளை ஒருவர் ஆர்வம் கொண்டு இரவிலே கண் விழித்து கல்வியை தேடுவதாக இருந்தால் என்ன செய்யலாம், அவர் இரவிலே கண் விழித்து கல்வியை தேடலாம். அப்ப தூக்கத்தை தியாகம் செய்ய வேண்டிய சூழல் ஏற்படும், தொலைதூர பயணங்கள் செய்ய வேண்டிய சூழல் ஏற்படும், அந்த உணவை தியாகம் செய்யக்கூடிய சூழல் ஏற்படும். இதெல்லாம் இருக்கிறத நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அப்ப கல்வியையும் அறிவையும் அடைவதற்கு
கடுமையான உழைப்பு இருக்க வேண்டும், அர்ப்பணிக்கக்கூடிய மனப்பான்மை இருக்க வேண்டும், சிரமங்களை தாங்கிக் கொள்ளக்கூடிய மனோபக்குவம் இருக்க வேண்டும். உடலுக்கு சுகத்தையும் ஓய்வையும் மட்டுமே நாம் விரும்பினோம் அப்படின்னா உண்மையான கல்வியை நாம் பெற முடியாது. சுப்ஹானல்லாஹ். இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்களுடைய வாழ்க்கையில நிறைய பாடங்கள் படிப்பு. இன்னைக்கு நாம சஹீஹுல் புகாரின்னு வாய் நிறைய சொல்றோம்னா இந்த கல்வி என்பது சாதாரணமாக வந்தது கிடையாது. பெரிய தியாகங்களை செய்திருக்கிறார்கள் இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள். இமாம் புகாரி அவர்கள் சஹீஹுல் புகாரில ஹதீஸுகளை தொகுக்கும் போது தஅலீகாத் சில குறிப்புகளையும் அவர்கள் ஹதீஸின் அடிப்படையில் சில குறிப்புகளையும் எழுதுவார்கள். பாருங்க, ஒரு நாளைக்கு இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் தூங்குகின்றார்கள், விளக்கை அணைத்து விட்டு தூங்குகின்றார்கள். தூக்கத்தில் திடீரென்று அவர்களுக்கு ஒரு கல்வி சம்பந்தமான ஒரு நோட்ஸ் நினைவுக்கு வருது. உடனே என்ன செய்யறாங்க, விளக்க ஏற்றிட்டு அந்த நோட்ஸ் எழுதுறாங்க உட்கார்ந்து. மீண்டும் விளக்க அணைக்கிறாங்க, தூங்குறாங்க. திடீரென்று அவருடைய சிந்தனைக்கு ரஹிமஹுல்லா ஒரு நோட்ஸ், ஒரு குறிப்பு நினைவுக்கு வருது. மீண்டும் விளக்கை ஏற்றுகின்றார்கள், குறிப்பை எழுதுகின்றார்கள். நாமெல்லாம் என்ன செய்வோம், எதா இருந்தாலும் காலையில் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லுவோம், அப்படிதானே இல்லையா? ஆனா பாருங்க, அந்த ஆழ்ந்த தூக்கத்திலும் கூட அவர்களுடைய சிந்தனையில கல்விதான் ஓடிக்கொண்டே இருக்கிறது. கல்வி 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 கல்வியின் கல்வியான கல்வியை பற்றிய அந்த சிந்தனைகள் தான் ஓடிக்கொண்டே இருக்கிறது. தூக்கத்தில் எந்திரிச்சு என்ன செய்யறாங்க, இப்படி வரலாற்றுல குறிப்பு 20 முறை, ஒரு நாளைக்கு 20 முறை அவர்கள் விழித்து 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 கல்வி சம்பந்தமான குறிப்புகளை எழுதி கொண்டார்கள். இன்னைக்கு நாம அந்த புகாரி தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு விட்டது, நம்முடைய கைகளில் வந்து விட்டது. தமிழில் குரான்.com நீங்க ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணீங்கன்னா சஹீஹுல் புகாரில நீங்க ஒரு வார்த்தையை கொடுத்து எதை வேணுமாலும் தேடலாம். ஆனால் யார் தேடுகிறார்கள், யார் படிக்கிறார்கள்? இல்லை. சோ அதனால இப்படி இமாம்கள் தூலு ஜமான், நீண்ட காலத்தை கல்விக்காக என்ன செய்தார்கள், கொடுத்தார்கள் என்பது என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, குல்லி தாலிபில் இல்மி யத்தகித் நஅலைனி மின் ஹதீத். கல்வி தேடக்கூடிய மாணவர்கள் அவர்கள் இரும்பாலான செருப்புக்களை எடுத்துக்கொள்ளட்டும், செருப்புக்களை அணியட்டும். ஏன் இரும்பாலான செருப்புக்களை அணியணும் சொல்றாங்க அப்படின்னா, கல்வியை தேடும்போது, அறிவை தேடும்போது நீண்ட பயணங்கள் இருக்கும், அதில் அவருக்கு சளைப்பு ஏற்படக்கூடாது. கடுமையான உழைப்பு, மிகுந்த மன உறுதி. இது சாதாரண செருப்புக்களை அணிந்துவிட்டு அவர் பயணம் மேற்கொள்ளும் போது அந்த செருப்புக்கள் தேய்ந்து விடும். இரும்பாலான செருப்பை அணிந்து கொண்டு அவர் பயணம் செய்யும் போது அந்த செருப்புக்கள் தேயாது. என்ன அர்த்தம் அப்படின்னா, நீண்ட பயணங்கள் செய்ய வேண்டும், கல்விக்காக கடுமையாக உழைக்க வேண்டும், மிகுந்த மன உறுதி நமக்கு இருக்க வேண்டும். அப்ப இப்படியெல்லாம் இருந்தால்தான் அந்த கல்வியை அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு செய்தி என்ன செய்யறாங்க, குறிப்பிடுறாங்க. சரி, நஸீஹத்தி லிதுல்லாபில் இல்ம், கல்வி தேடும் மாணவர்களுக்கு எனது உபதேசங்கள் அப்படிங்கிறதுல மூன்றாவது ஒரு உபதேசத்தை ஷேக் முக்பில் பின் ஹாதி அல் வாதி ரஹிமஹுல்லா அவங்க சொல்றாங்க. மூணாவது உபதேசம் தக்வல்லாஹ், அல்லாஹுவை பயப்படுவது. இன்னைக்கு நிறைய மாணவர்கள், நிறைய மக்கள் படிக்கிறாங்க அப்படின்னா ஷஹாதாவுக்காக, சான்றிதழுக்காக படிக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு தக்வா ஏற்படாது. மதிப்பெண்ணுக்காக படிக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு தக்வா ஏற்படாது. இந்த படிப்பை, இந்த மார்க்க கல்வியை கற்றால் நமக்கு இந்த உலகத்துல ஒரு நல்ல ஜாப் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக படிக்கக்கூடியவங்க தக்வா ஏற்படாது. அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு அழகான துஆவை சொன்னாங்க. என்ன துஆ? பயனுள்ள கல்விக்கான ஒரு துஆ சொல்லுங்க. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபிஅ, பயனுள்ள கல்வியை இறைவா எனக்கு நீ தா. பயனுள்ள கல்விதான் ஒருவனுடைய உள்ளத்திலே இறையச்சத்தை ஏற்படுத்தும். அதனாலதான் அல்லாஹு தஆலா சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இன் தத்தகுல்லாஹ, அல்லாஹுவை நீங்கள் அஞ்சினால், யஜ்அல் லக்கும் ஃபுர்கானா, நன்மையையும் தீமையையும் பிரித்தறிவிக்கக்கூடிய ஒரு நேர்வழியை அல்லாஹ் காட்டுவான். கல்வியின் மூலம் அல்லாஹு தஆலா என்ன செய்வான்? அல்லாஹுவை நீங்கள் அஞ்சினால் யஜ்அல் லக்கும் ஃபுர்கானா,
எது நன்மை எது தீமை என்ற அந்த நேர்வழியை அல்லாஹ் என்ன செய்வான்? இந்த தக்வாவின் மூலம், கல்வியின் மூலம் அல்லாஹ் காட்டுவான். 8வது அத்தியாயத்தினுடைய 29வது வசனம். அதுபோன்று அல்லாஹ் தஆலா சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். வ ஆமினு பிரசூலிஹி, அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள். யுத்திக்கும் கிஃப்லைனி மின் ரஹ்மத்திஹி வ யஜ்அல் லக்கும் நூரன் தம்ஷூன பிஹி வ யக்ஃபிர் லக்கும். 57வது அத்தியாயத்தினுடைய 28வது வசனம். அல்லாஹ் தஆலா சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய தூதரை ஈமான் கொள்ளுங்கள். யுத்திக்கும் கிஃப்லைனி மின் ரஹ்மத்திஹி, அல்லாஹ் தன்னுடைய அருளிலிருந்து 2 மடங்கை உங்களுக்கு வழங்குவான். 2 மடங்கை அல்லாஹ் உங்களுக்கு வழங்கி நூரன், நூரை ஒளியை உங்களுக்கு அல்லாஹ் அருள்வான். இந்த இடத்துல, இந்த வசனத்துல ஒளி என்பது கல்வி, மார்க்கத்தின் கல்வி. நூரா, நூரை ஒளியை உங்களுக்கு வழங்குவான். அந்த ஒளியை கொண்டு நீங்கள் நேர்வழியில் என்ன செய்வீங்க? பயணிப்பீர்கள். இன்னும் அல்லாஹு தஆலா உங்களுடைய குற்றங்களை மன்னிப்பான், பாவங்களை மன்னிப்பான். அல்லாஹ் மிக கிருபையுடையவன் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, யாருக்கு இறையச்சம் இருக்கின்றதோ அவர்களுக்கு தான் கல்வி என்ற இந்த ஒளியை அல்லாஹ் கொடுப்பான். அந்த ஒளியின் மூலமாகத்தான் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்தறிவித்து நேரான பாதையிலே பயணிக்க முடியும். அல்லாஹ் தஆலா 2வது அத்தியாயத்தினுடைய 282வது வசனத்துல சொல்றான், வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். வ யுஅல்லிமுக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு கற்றுத் தருவான். யாருங்க ஆசிரியராக கற்றுத் தருவான்? அல்லாஹ் உங்களுக்கு கற்றுத் தருவான். அப்ப யாருக்கு, யாருடைய உள்ளத்துல இறையச்சம் இருக்கிறதோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இந்த மார்க்கத்தை என்ன செய்வான்? கற்றுத் தருவான். இறையச்சம் என்பது அல்லாஹ் ஏவியதை எடுத்து நடப்பதும், அல்லாஹ் தடுத்ததை தவிர்த்து வாழ்வதும். அதுபோன்று ஒரு ஹதீஸ் இடம்பெறுகிறது, யூஷிகு அன் யضربன் நாசு அக்பாதல் இப்லி யத்லுபூனல் இல்ம ஃபலா யஜிதூன அஹதன் அஅலம மின் ஆலிமில் மதீனா. கல்வியை தேடி மக்கள் தங்களுடைய ஒட்டகங்களை விரைவுபடுத்தி பயணங்களை என்ன செய்வார்கள்? மேற்கொள்ளும் ஒரு காலம் விரைவிலே வரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, கல்வியை தேடி ஒட்டகங்களை விரைவுபடுத்தி பயணம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு காலம் வரும். அப்போது மதீனாவின் அறிஞரை விட சிறந்த அறிஞரை அவர்கள் காண மாட்டார்கள். இன்றைக்கும் அப்படிதான். மதீனாவின் அறிஞர்களை விட சிறந்த அறிஞர்கள் யாரும் இல்லை. அப்ப மதீனாவின் அறிஞரை விட சிறந்த அறிஞர் யாரும் இருக்க மாட்டார்கள். இந்த செய்தி திருமதி நசாயி, அஹ்மத், இப்னு ஹிப்பான், ஹாக்கிம் போன்ற ஹதீஸ்களில் சஹீஹான ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. இந்த ஹதீஸிற்கு அதிகமான உலமாக்கள், முஹத்திஸீன்கள், சுஃபியான் இப்னு உஐனா, அப்துர் ரஸாக் அஸ்-ஸன்ஆனி, இப்னு உஐனா போன்ற முஹத்திஸீன்கள்லாம் என்ன விளக்கம் கொடுக்கறாங்க அப்படின்னா, இந்த ஹதீஸ் இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்களை பற்றி தான் சொல்கின்றது. இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்களை பற்றி, ஏன்னா இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தான் இமாமு தாருல் ஹிஜ்ரா, ஹிஜ்ராவின் மிகப்பெரிய, மதீனாவின் மிகப்பெரிய இமாமாக பார்க்கப்பட்டார்கள். எந்த அளவுக்கு அப்படின்னா, இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ரொம்ப ஆசைப்பட்டாங்க. சுப்ஹானல்லாஹ், உலமாக்களுடைய இமாம்களுடைய வரலாறுகள் எல்லாம் படிக்கும்போது அவங்கெல்லாம் கல்வியாளர்களை நேசிச்சிருக்கிறாங்க. கல்வியாளர்களிடம் இருந்து ஆண்டுகள் அமர்ந்து படிக்க வேண்டும். இன்றைக்கு இருப்பதை போன்ற ரசிக மனப்பான்மை அல்ல. அன்றைக்கு இருந்தது ஒரு கல்வி தேடலில் ஏற்பட்ட அந்த தாக்கம், ரசிக மனப்பான்மை அல்ல. பாருங்க, அவங்க என்ன செய்யறாங்க, இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் 13 வயதுல மக்காவில் அவர்கள் மதீனாவுக்கு 7 நாட்கள் பயணம் செய்து என்ன செய்யறாங்க, கல்வியை கற்றுக்கொள்வதற்காக வர்றாங்க. முஅத்தா மாலிக்கை, அந்த முஅத்தா மாலிக் என்ற நூலை மனனம் செய்கின்றார்கள். இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடத்திலிருந்து நிறைய கல்வி படிக்கிறாங்க. இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ், இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்கு ஒரு உபதேசம் சொல்றாங்க, இந்த கல்வி என்பது நூர், அது ஒளி. எனவே பாவத்தை கொண்டு இந்த நூரை நீ அழித்து விடாதே அப்படிங்கிறாங்க. அதுபோன்று இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவங்க தன்னுடைய ஆசிரியர் வகீ இப்னு அல் ஜர்ராஹ் என்பவரிடத்தில் முறையிடுறாங்க. என்ன முறையிடுறாங்க அப்படின்னா, எனக்கு நிறைய, நான் அதிகமாக மறந்து போறேன் அப்படின்னு. நாமெல்லாம் கூட சொல்லுவோமே இல்லையா, நிறைய சூறாக்களை மனப்பாடம் பண்றோம், ஆனா மறந்து விடுகிறது.
நிறைய விஷயங்களை படிக்கிறோம், ஆனா நினைவில் எதுவுமே நிற்க மாட்டேங்குது. அப்ப இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள், சுப்ஹானல்லாஹ், இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் 7 வயதில் குர்ஆனை மனனம் செய்தவர்கள், 13 வயதில் முஅத்தா மாலிக்கை மனனம், அந்த ஹதீஸ் நூலை மனனம் செய்தவர்கள். அவங்க சொல்றாங்க தன்னுடைய ஆசிரியர் வக்கீ இடத்துல, ஷகௌது இலா வக்கீஇன் சூஅ ஹிஃப்ஸி, என்னுடைய மனனத்தின் பலஹீனத்தை என்னுடைய ஆசிரியரிடத்தில் நான் முறையிட்டேன். ஃபஅர்ஷதனி இலா தர்கில் மஆசி, பாவங்களை விட்டொழிக்க வேண்டும் என்று அவர்கள் எனக்கு வழிகாட்டினார்கள். சுப்ஹானல்லாஹ். யார் சொல்றாங்க? இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள். வக்கீ இடத்திலே என்னுடைய மனன சக்தியின் பலஹீனத்தை முறையிட்டேன், பாவங்களை விட்டொழிக்க வேண்டும் அவர்கள் என்று எனக்கு வழிகாட்டினார்கள். வ அக்பரனி பி அன்னல் இல்ம நூருன், இந்த கல்வி என்பது நூர், அது ஒளி. நூருல்லாஹி லா யுஹ்தா லி ஆசின், பாவிக்கு அல்லாஹ் இந்த ஒளியை கொண்டு நேர்வழி காட்ட மாட்டான். நமக்கு ஏன் இந்த மார்க்கத்தினுடைய கல்வி நம்முடைய மனதிலே தங்கவில்லை என்றால், இந்த மார்க்கத்தின் கல்வி ஏன் நம்முடைய உள்ளங்களில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவதில்லை என்றால் நிறைய நாம பாவம் செய்கிறோம், நிறைய நாம் பாவம் செய்கின்றோம். அறிந்தோ அறியாமலோ, சொல்லினாலோ செயலினாலோ. ஒருவன் பாட்டை கேட்கின்றான், குர்ஆனையும் படிக்கின்றான், அந்த குர்ஆன் நிக்குமா உள்ளத்துல? ஒருவன் படம் பார்க்கின்றான், பயானையும் கேட்கின்றான், அந்த பயான் அதனால் அந்த உள்ளத்துல தாக்கம் ஏற்படுமா? எந்த தாக்கமும் ஏற்படாது. சில மக்கள் பயானை கேட்கும்போது, பயான் ரொம்ப போர் அடிக்குது. எப்படி? பயான் ரொம்ப போர் அடிக்குது, சினிமா படமா காட்டுறோம். சில பேர் இது என்ன ஒரு நாடகம் மாதிரி தொடர்ந்து சங்கிலி தொடரா போயிட்டு இருக்குது, வேற டாபிக் இடையில மாத்துங்க, படமா காட்டுறோம். அப்ப கண்ணியத்திற்குரியவர்கள், ஏன் அப்படின்னா பயனுள்ள கல்வி யாருடைய உள்ளத்துக்கு அது நிலைத்து நிற்கும் அப்படின்னா இறையச்சம் உடையவர்களுக்கு நிலைத்து நிற்கும். பாவிகளுக்கு அல்லாஹ் இந்த கல்வி என்ற ஒளியை கொண்டு நேர்வழி காட்ட மாட்டான், உள்ளத்துல தாக்கம் ஏற்படாது. இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்களே தன்னுடைய மனன சக்தியின் பலகீனத்தை தன்னுடைய ஆசிரியர் வக்கீ இடத்துல சொல்லும் போது, தர்க்குல் மஆசி, பாவங்களை விட்டொழிக்க வேண்டும். காரணம், வ அக்பரனி பி அன்னல் இல்ம நூருன், கல்வி என்பது ஒளி. நூருல்லாஹி லா யுஹ்தா லி ஆசின், பாவிகளுக்கு இந்த ஒளியை அல்லாஹ் கொடுக்க மாட்டான் என்று என்ன செய்தாங்க சொல்றாங்க. அடுத்து 4வது விஷயம் என்னன்னா, அல் இஸ்திம்ராரு வல் முதாவமத்து அலா தலபில் இல்ம், கல்வி கற்பதில் தொடர்ந்து நிலைத்திருப்பதும் இடைவிடாது செயல்படுவதும். கல்வியை தேடுறது படிக்கிறதுல நமக்கு இஸ்திம்ரார், ஒரு தொடர்ச்சி இருக்க வேண்டும். அதுபோன்று இடைவிடாது செயல்படுவது. வாராந்திர பயானுக்கு எப்போவாது எந்த வேலையும் இல்லை, நிறைய மக்கள் பயானுக்கு வர்றதுக்கு வேலை எதுவும் இல்லை அப்படின்னா பயானுக்கு வர்றது. ஏன்னா அதுபோன்று அல்லாஹ் நாடியவர்களை தவிர எல்லோரையும் நம்ம சொல்லல. சில குடும்பத்தார்கள் வாரத்துக்கு ஒரு தடவை அவுட்டிங் போகணும், எங்க போகலாம்? பயானுக்கு போகலாம். இப்படி அதுக்காக வந்தவங்கெல்லாம் அப்படி வராங்க அப்படி சொல்லல. அந்த எண்ணம் நமக்கு தூய்மையானதாக இருக்கணும். சரியா? அல் இஸ்திம்ரார் வல் முதாவமத்து அலா தலபில் இல்ம், கல்வி கற்பதில் தொடர்ந்து நிலைத்திருப்பதும் இடைவிடாது செயல்பட வேண்டும். எப்பமாவது ஒரு தடவை வாராந்திர பயானுக்கு வர்றது, திடீர்னு காணாம போறது, திடீர்னு வர்றது, திடீர்னு காணாம போறது, அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, சஹீஹுல் புகாரில 6465வது செய்தியாக, சஹீஹ் முஸ்லிம்ல 783வது செய்தியாக இடம்பெறுகிறது, அஹப்புல் அஅமாலி இலல்லாஹி அத்வமுஹா வ இன் கல்ல, அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான அமல் எது அப்படின்னா தொடர்ச்சியாக செய்வது, அது குறைவாக இருந்தாலும் சரியே. அப்ப தொடர்ச்சியாக நாம் வகுப்புகளுக்கு வர வேண்டும், தொடர்ச்சியாக கல்வி வகுப்புகளில் கலந்து கொள்ள வேண்டும். சரியா? எப்பமாவது டைம் பாஸ் ஆகலைன்னா வர்றது, ஏதாவது வேலை இல்லைன்னா போர் அடிச்சுன்னா வர்றது, அப்படி இருக்கக்கூடாது. இந்த கல்வியை படிக்கணுங்கிற அந்த வேட்கை, ஆர்வம், ஆசை நமக்கு இருக்க வேண்டும். அதுபோன்று وَرُبَّ طَالِبٍ يَتَوَقَّدُ ذَكَاءً وَلَكِنَّهُ يَنْقَطِعُ عَنْ طَلَبِ الْعِلْمِ أَوْ يَسْعَمُ فَلَا يُفْلِحُ فِيهِ. எத்தனையோ மாணவர்கள் கூர்மையான அறிவு, புத்திசாலமும்
புத்தியுடையவர்களாகவும் அதுபோன்று சுடரொளி வீசப்பெற்றவர்களாகவும் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் கல்வியை தொடர்ந்து தேடாமல் பாதியிலேயே விட்டு விடுகிறார்கள் அல்லது சலிப்படைந்து விடுகிறார்கள். நமக்கு சலிப்பு வரக்கூடாது, என்ன செய்யக்கூடாது? இது கல்வி, மார்க்கத்தின் கல்வி, கல்வி. அப்ப இதுல நமக்கு என்ன செய்யக்கூடாது? சலிப்பு வரக்கூடாது. ஏன்னா உனக்கு வந்ததுக்கு எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யக்கூடாது? உட்காரக்கூடாது. அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க தமிழ்ல, வேண்டா வெறுப்புக்கு புள்ள பெற்று காண்டாம இருக்கணும்னு பேர் வச்சாங்க அப்படின்னு. அந்த மாதிரி இருக்கக்கூடாது, ஆர்வத்தோடு இருக்கணும், ஆசையோடு இருக்கணும். அப்ப கல்வியை தொடர்ந்து தேடாமல் பாதியிலே விட்டு விடுவது அல்லது சலிப்படைந்து விடுகின்றார்கள். இப்படிப்பட்டவர்கள் அதிலே வெற்றி அடைய மாட்டார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, பாருங்க சுப்ஹானல்லாஹ், இன்னைக்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதிகமான ஹதீஸுகளை அறிவிக்கிறார்கள் என்று நீங்கள் சொல்லுகின்றீர்கள். மேலும் முஹாஜிர்களும் அன்சாரிகளும் அபூ ஹுரைரா அறிவிப்பதை போன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து இவ்வளவு அதிகமாக ஹதீஸுகளை அறிவிப்பதில்லை என்றும் நீங்கள் கேட்கிறீர்கள். உண்மையிலேயே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இது சொல்றாங்க, உண்மையிலேயே என்னுடைய முஹாஜிர் சகோதரர்கள் கடை வீதிகளில் வியாபாரம் செய்வதில் மும்முரமாக இருந்தார்கள். முஹாஜிர்கள் கடை வீதியில வியாபாரம் செய்யறதுல மும்முரமாக இருந்தார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நானோ என்னுடைய வயிறு நிரம்பினால் போதும் என்ற நிலையில் அல்லாஹுடைய தூதரை பிரியாமல் இருந்தேன். சுப்ஹானல்லாஹ். உண்மையிலேயே அந்த சஹாபாக்களுடைய அந்தஸ்தை யாரும் அடைய முடியாது. கல்வி தேடல்ல, அல்லாஹுடைய தூதரோடே நான் இருந்தேன், ஏதோ என்னுடைய வயிறு நிரம்பினால் போதுமானது என்று அல்லாஹுடைய தூதரோடு அவர்களை பிரியாமல் நான் இருந்து வந்தேன். அவர்கள் இல்லாத போது நபிமொழிகளை நான் செவியுற்றேன். அந்த முஹாஜிர்கள் மறந்ததையெல்லாம் நான் நினைவில் வைத்திருந்தேன். என் அன்சாரி தோழர்கள் தங்களுடைய சொத்துக்களை, தோட்டம் துறவுகளை பராமரிக்கக்கூடிய வேலையில மும்முரமாக இருந்தார்கள். நானோ அஸ்ஹாபு சுஃபா, குகை, அதாவது திண்ணைவாசிகளில் ஒருவராக, ஏழைகளில் ஒருவனாக இருந்தேன். அவர்கள் மறக்கும் போது நான் நபிமொழிகளை மனனமிட்டுக் கொண்டிருந்தேன். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை சொல்லும் போது, நான் எனது இந்த உரையை முடிக்கும் வரை, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் என்னுடைய இந்த உரையை முடிக்கும் வரை யார் தனது ஆடையை விரித்து வைத்து பின்னர் அதை தன்னோடு சேர்த்துக் கொள்கிறாரோ அவர் நான் சொன்னதையெல்லாம் தன்னுடைய மனதிலே பதிய வைத்துக் கொள்வார். யார் ஆடையை விரித்து வைத்துக் கொள்கிறார்களோ நான் சொல்லும் போது அதற்கு பிறகு யார் தன்னோடு அந்த ஆடையை சேர்த்துக் கொள்கிறாரோ நான் சொன்னதையெல்லாம் அவர்கள் மனதிலே பதிய வைத்துக் கொள்வார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த கல்வியின் மீது இருந்த அந்த பேர் ஆர்வத்தின் காரணமாக நமிரா என்ற என்னுடைய ஆடையை விரித்து வைத்தேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரையை முடித்ததும், சொல்ல வேண்டிய விஷயங்களை எல்லாம் ரசூலுல்லாஹ் சொன்ன பிறகு அந்த உரையை முடித்ததும் என்னுடைய நெஞ்சோடு நான் அதை அணைத்துக் கொண்டேன். அதிலிருந்து அல்லாஹுடைய தூதர் அவர்களின் அந்த உரையில் எதையும் நான் மறக்கவில்லை என்று என்ன செய்றாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள் என்ற இந்த செய்தி சஹீஹுல் புகாரியில 2047வது செய்தியாக இடம்பெறுவதை பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அதுபோன்றுதான் சுஃபியான் இப்னு உஐனா ரஹிமஹுல்லா அவர்கள் அம்ர் இப்னு தீனார் ரஹிமஹுல்லா அவர்களிடத்துல 20 ஆண்டு காலம், எத்தனை வருஷம், 20 ஆண்டு காலம் இணைந்திருந்து கல்வியை கற்றார்கள். அதனாலதான் அவர்கள் மனனம் செய்த தகவல்களின் நம்பிக்கை, அதாவது அவர்களுடைய மனிதர்களில் மிகவும் உறுதியானவர்களாக அவர்கள் மாறுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்க்கிறோம். அதுபோன்றுதான் முஹம்மது இப்னு ஜாஃபர் ரஹிமஹுல்லா அவர்கள் ஷுஅபா ரஹிமஹுல்லா அவர்களிடமிருந்து 20 ஆண்டு காலம் அவர்களோடு இணைந்திருந்தார்கள். இமாம் ஷுஅபா ரஹிமஹுல்லா அவர்களோடு 20 ஆண்டு காலம் இணைந்திருந்தார்கள். அதனாலதான் ஷுஅபா அவர்களுடைய ஹதீசுகளை பொறுத்த மட்டில் இவருடைய குறிப்பு புத்தகமே தீர்ப்பளிக்கக்கூடிய முதன்மை ஆதாரமாக இத்தகைய உயர்நிலையை அவர்கள் அடைந்தார்கள். அப்ப கல்வி மீதான ஆழ்ந்த அன்பு இருக்கணும். கல்வியை தேடுறது சும்மா வேண்டா வெறுப்புக்கு உட்கார்றது இல்லை. கல்வியை தேடுவதில் நமக்கு ஆழ்ந்த அன்பு இருக்க வேண்டும், அதை அடைவதற்கான பேரார்வம் இருக்க வேண்டும். இந்த வழிமுறைகளின் மூலமாகத்தான் கல்வியை அடைய முடியும் என்ற ஒரு செய்தியை என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளை, இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரங்களில்
இப்போ எது வரைக்கும் சொல்லியிருக்கிறோம்? 4 விஷயங்கள் சொல்லியிருக்கிறோம். மொத்தமாக 4 விஷயங்கள் சொல்லியிருக்கிறோம். சரியா? அதாவது இஹ்லாஸ், அதுபோன்று கல்வியை படிப்பதிலும் பராமரிப்பதிலும் பாதுகாப்பதிலும் பிரச்சாரம் செய்வதிலும் பொறுமையை மேற்கொள்வது 2. அப்புறம் 3வது என்ன சொன்னோம்? தக்வா, இறையச்சம். 4வதாக இஸ்திம்ரார் வல் முதாவமாத், அதாவது தொடர்ச்சியாக கல்வியை கற்பதில் நிலைத்திருப்பதும் இடைவிடாது செயல்படுவதும். இன்னும் சில விஷயங்கள் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரங்களிலே நாம் என்ன செய்வோம்? அறிந்து கொள்வோம். அல்லாஹ் தஆலா பயனுள்ள கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக, பயனுள்ள கல்வியை உள்ளத்தில் சுமக்கக்கூடியவர்களாக, எந்த உள்ளங்களில் பயனுள்ள கல்வி இருக்குதோ அந்த உள்ளங்கள் தான் அல்லாஹுவை பயப்படும். எந்த உள்ளங்களில் பயனுள்ள கல்வி இருக்கிறதோ அந்த உள்ளங்கள் தான் அல்லாஹுவை பயப்படும். எந்த உள்ளங்கள் அல்லாஹுவை பயப்படுமோ அந்த உள்ளங்கள் தான், அவர்களால் தான் தொடர்ச்சியான நல்லமல்களில் ஈடுபட முடியும். அதுபோன்றுதான் தூய்மையான பிரச்சாரத்தை மக்களுக்கு மத்தியில் கொண்டு போய் சேர்க்க முடியும். அப்படிப்பட்ட நல்ல மக்களாக, கல்வியை தேடக்கூடியவர்களாக, கல்வியை அதிகமாக படிக்கக்கூடியவர்களாக உங்களையும் என்னையும் அல்லாஹு தஆலா ஆக்கிருவானாக என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.